நமஸ்காரம். ஒன்றும் தெரியாது, பார்க்குறதெல்லாம் நம்ம தான். வாங்க போயிட்டு. கும்பகோணத்துல கும்பகோணம் தானே எழுதியிருக்கோம். அண்ணா சரி நீங்க சொல்றீங்களா இவ்வளோ தற்கொலையா? என்ன இங்க என்ன ஃபேமஸ் சொல்லுங்க பாப்போம். டிகிரி காப்பி வாங்க குடிக்கலாம். இதெல்லாம் டிகிரி வாங்கியிருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க சுவாமி மலை. ஸோ சுவாமி மலைக்கு போயிட்டு இருக்கோம். இப்போ எல்லாம் பாய்ஸ் குளிக்காம கிளம்பி போயின்னு இருக்கோம். அப்படியே பஜ்ஜிடா காசு கொடுத்து வாங்கி ஓசி பையன் வந்துட்டான். உங்கள்கிட்ட காசு இல்லை. காசு 60,000 ரூபாய் சம்பாதிக்கிறல்ல. நானே எப்போ போகலான் இருக்கேன். நோட் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஸ்கல்ச்சர் மேக்கிங் ஸ்பாட். இது மாடே மொரட்டு மாடாக இருக்குது. எவ்வளோ நாள்ப்பா மாட்டு வண்டியெல்லாம் ரொம்ப நாள் பார்க்குறேன். அந்த ஆர்ச்சிலேருந்து ரொம்ப தூரம் நந்துனே இருப்போம். ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் கிட்ட நந்துனே வரோம் நாங்கள். பார்ப்போம். ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இருக்குது. ஆமாம், லொக்கேஷன் அவ்வளோ பண்ணி தெரியுதா உங்களுக்கு. சூப்பராக இருக்குது. மயில் கத்துற சவுண்டு தான் இருக்குது பின்னாடி. ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா 6 படையில் இது ஒரு படைன்னு சொல்கிறாங்க இந்த கோவில். ஓகேயா, 6 படையினா எனக்கு என்ன மீனிங் எக்ஸாக்டாக தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் ப்ரீஃபாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் எனக்கு. ஓகேயா, போகிற வழியில் இருக்கிற ஒரு ஆறு, அரசல் ஆறு. இங்கே தான் நாங்கள் இப்போ குளிக்க போகிறோம். வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து. ஓடுற தண்ணியில் குளிக்கக்கூடாதுன்னு இப்போ தாங்க சார் சொன்னீங்க. ஓடாத தண்ணியில் குளிக்கக்கூடாது. இந்த லொக்கேஷனை பற்றி ஒரு எக்ஸ்பிளனேஷன் வந்திருக்கு. முருகர் வந்து அவங்க அப்பா சிவன் அவருக்கே ஒரு லெசன் எடுத்தாராம். இந்த படையோட ப்ரீஃப் எக்ஸ்பிளனேஷன். இந்த ஹோட்டலில் வந்து ஜஸ்ட் செக்இன் பண்ணிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கோயிலுக்கு போக போகிறோம். ஹோட்டலோட ரூம் டூர் காட்டுறேன். அதுதான் ஹோட்டல் ரூம். வாய்ஸ் அலப்பறை கிளப்புறோம். ஸோ இப்போ கரண்ட் வந்துடுச்சு. பாய்ஸ் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. எங்கள் ரூம் வந்தோடனே பார்த்தீங்கன்னா இதான் ரூம் டூரு. ஒரு பெட்டு, ஒரு மிரரு, ஒரு டிவி, ஒரு வாஷ் பேசின், மிரர், உள்ள யாரும் இருக்காங்க, ஜன்னல். அவ்வளோதாங்க இதான் ரூம் டூரு. ஒரு ரூம் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஹவர்லி பேசிஸில் சார்ஜ் பண்ணாங்க. ஓகே, ஒரு குயிக்காக ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கிளம்புற அவங்க ஸ்டே பீப்புள்ஸ்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்கன்னா 3 ஹவர்ஸ்க்கு 800 ருபீஸ் வாங்குறாங்க. இது பால்கனி வியூ, பார்க்கிங் எல்லாம் இருக்குது பாருங்கள். மீன்வெயில் குட் டு கோ கைஸ். ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸ் நிற்கிறாங்க. தெரிதா, கீழே ராஜன், மேலே நம்ம ஆளுங்க. பார்த்தீங்கன்னா ஸ்கல்ச்சர்ஸ் எல்லாம் மேக் பண்ணுற இடம் நிறைய இருக்குது. இங்கே இதான் ஃபேமஸ் போல். நிறைய இடத்துல பாருங்க, ஆல்மோஸ்ட் ஃபேமிலியாக நிறையவே கிடைக்குது. இங்கே இருக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் யாருன்னா பார்த்தீங்கன்னா என்ன ஃபேமஸ், எங்கெங்கெல்லாம் என்ன போகலாம். நான் சப்போஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது எதனா மிஸ் பண்ணியிருந்தேன்னா அதையும் நீங்கள் குத்தி காட்டுங்க. லைக் நீங்கள் இது மிஸ் பண்ணிட்டீங்க ப்ரோ, நெக்ஸ்ட் டைம் இது விசிட் பண்ணி பாருங்கள். லைக் அந்த மாதிரி சொல்லுங்கள். ஓகே, ஃபேன்ஸ் எல்லாம் க்ரீனாக இருக்காங்க. அழகாக எல்லாம் 6 படை சுற்றிட்டு இருக்காங்க. நான் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர். பட் பிளாக் எல்லா சாமியும் போடலாமா என்னன்னு தெரில. எனக்கு பிளாக் பிடிக்கும்னு. தூரத்தில் இருந்து பாருங்கள் கோவில் வியூ. எங்கள் பாய்ஸ் முன்னாடி போயிட்டுருக்காங்க. ஏன்னா நாய்கள்லாம் கூட புஸ் புஸ்ன்னு சூப்பராக இருக்குது. வருஷமால ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக தெரில. இது இழந்த பழம். கோயில்கிட்ட நெருங்கினே வரோம் பாருங்க. இந்த மாதிரி மலை ஏற விட்டுருக்காங்க சூப்பராக. இப்போ சாமியை பார்த்து வந்தாச்சு. வெயிலும் சுளீர்னு அடிக்குது. இந்த பின்னாடி ஆறு. இப்போ தஞ்சாவூர் மேரேஜ் எதுக்காக வந்தோமோ அதுக்கான வேலையை பார்க்க போகிறோம் இப்போ. ஸோ நெக்ஸ்ட்டு மேபி பிக் டெம்பிள் போவோம். பாய்ஸ் 3 ஹவர்ஸில் கரெக்டாக கோயிலெலாம் பார்த்து எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக போய்ட்டு திருப்பியும் பழைய ஓடிடிக்கு வந்து அதெல்லாம் கிளம்பி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வே டு தஞ்சாவூர்.